தகவல் உலகத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஆண்டுதோறும் பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு இந்திய அரசானது பத்ம விருதுகளை வழங்கி வருகிறது. அந்த வகையில் 2024ஆம் ஆண்டுக்கான பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன் முதலிய பத்ம விருதுகளும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக 132 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிச்சிருக்காங்க. இதில் தமிழகத்தை சேர்ந்த 8 பேருக்கு பத்ம விருதுகள் கிடைத்திருக்கிறது. கலை, இலக்கியம், விளையாட்டு, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான பங்களிப்பை அளித்தவங்களுக்கு இந்த விருது அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த வகையில் மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான கேப்டன் விஜயகாந்துக்கு கலைத்துறையில் சிறந்த சேவை ஆற்றியதற்காக 2024ஆம் ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க. இது அவரோட ரசிகர்களையும் அந்த கட்சியோட தொண்டர்களையும் நெகிழ்ச்சியடைய செய்திருக்கிறது. தமிழ் திரைத்துறையின் உச்ச நட்சத்திரங்களில் ஒருவராகவும், அதாவது ரஜினிகாந்த், கமலஹாசன் ஆகியோர் பீக்ல இருக்கும்போது சினிமாவுக்குள் நுழைந்து தனக்கென தனி ரசிகர் படை சாம்ராஜ்யத்தையே உருவாக்கியவர் கேப்டன் விஜயகாந்த். ரசிகர்களால் கேப்டன், புரட்சி கலைஞர் என்று அழைக்கப்பட்டவர் விஜயகாந்த். கேப்டன் என்ற பட்டத்துக்கு உரிய முறையில் பல விஷயங்களை தனியாளாக வழிநடத்தியவர் இவர். தமிழகத்தில் எதிர்க்கட்சி தலைவராகவும் செயல்பட்டவர் கேப்டன் விஜயகாந்த். பலருடைய மனங்களை வென்ற இவர் கடந்த மாதம் உடல் நலைக்குறைவால் காலமானார். இவருடைய மறைவுக்கு லட்சக்கணக்கான மக்களும் அஞ்சலி செலுத்த திரண்டிருந்தாங்க. இந்த நிலையில் இவருடைய மறைவுக்கு பிறகு பத்மபூஷன் விருது அறிவிச்சிருக்காங்க. இதை குறித்து பேசிய பிரேமலதா, கேப்டன் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது இந்த கௌரவமான விருதை கொடுத்திருந்தா மிகப்பெரிய சந்தோஷத்தோட பெற்றிருப்பேன். கேப்டனுக்கு கொடுக்கப்படும் இந்த விருதை கேப்டன் மீது அன்புள்ள அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் இது போல தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மீண்டும் மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.